ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சதோசி ஆப் மூலியமாக சிடிஓ காயின் மைனிங் பண்ணியிருப்பீங்க. வித்ட்ரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நேற்றுலேருந்து. அந்த சிடிஓ காயினை நம்ம எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மெட்டாமாஸ்கில் கோர்காயின் நெட்வொர்க்கை எப்படி ஆட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நியூஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக க்ரோம் பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே நீங்கள் எதை வந்து காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த URL, அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதில் 2 மெத்தடில் நம்ம மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணலாம் இந்த நெட்வொர்க்கை. ஃபஸ்ட்டு மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது மேனுவலாக நம்மளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், அதாவது மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எத்ரியம் மெயின் நெட்டு வந்து மேலே இருக்கும். அந்த எத்ரியம் மெயின் நெட்டில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஆட் நெட்வொர்க் அப்படின்னு வரிசையாக ஒன்று காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எத்ரியம் மெயின் நெட் மட்டும்தான் காட்டுது. அதுக்கு கீழே ஆட் நெட்வொர்க்குன்னு இருக்கும். அந்த ஆட் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நெட்வொர்க் நேம், அதுக்கப்புறமா நியூ RPC URL, இந்த மாதிரிலாம் வரிசையாக ஒன்று கேட்கும். அந்த இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற, அதாவது இங்கே பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த இதில் இருந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று மேனுவலாக நம்ம வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் நான் மேலே சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இந்த மெத்தடு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஈஸியான மெத்தடுக்கு நம்ம வந்து போயிடலாம். அந்த ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, க்ரோம் பேஜில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து மேலே பார்த்துருப்போம். அந்த URL லிங்கை நம்ம வந்து காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதில் ஆட் கோர் காயினோட மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னா, டைரெக்டாக நீங்கள் மெட்டாமாஸ்கில் அப்படியே உள்ளே போயிருங்க. அங்கே உள்ளே போனதுமே இங்கே இந்த இதில் காப்பி பண்ணால் அதை அங்கே கொண்டுட்டு போய் ப்ரௌசிங் இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரௌசிங் தெரியாதவங்க இதில் எங்கே இருக்குதுன்னா, இந்த செட்டிங்க்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. அதாவது செட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ப்ரௌசிங் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம நார்மலாக க்ரோம் பேஜில் எப்படி வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வருதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் நமக்கு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மெட்டாமாஸ்கில் நான் அந்த கோர் காயினோட நெட்வொர்க்கை ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. நேற்று தான் இந்த கோர் காயினோட நெட்வொர்க் எல்லாமே ஆட் பண்ணேன். அதனால தான் இந்த கோர் காயினோட நெட்வொர்க் எல்லாமே காட்டுது. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ப்ரௌசிங்கில் அந்த கோர் காயினோட நெட்வொர்க் எல்லாமே சர்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனால டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. புதுசாக இந்த மெட்டாமாஸ்கில் இந்த கோர் காயினோட நெட்வொர்க்கை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சர்ச்சிங் இதில் தான் நம்ம வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிறத இந்த சர்ச்சிங் இதில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதிலேயே பார்த்தீங்கன்னா ஆட் கோர் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக மெட்டாமாஸ்க்குக்கும் இந்த கோரோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே அப்லோட் ஆயிரும். அதாவது நம்ம வந்து ஒன்று காப்பி டு பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் நெட்வொர்க் வந்து இந்த கோர் காயினோட நெட்வொர்க்குக்கும் அதுக்கப்புறமா மெட்டாமாஸ்க்குக்கும் லிங்க் ஆயிரும். லிங்க் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணதுமே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கோர் நெட்வொர்க்கோட மெயின் நெட்டு தான் வந்து டாப்பில் வந்து இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எத்ரியம் மெயின் நெட் வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்காக இருக்கும். ARP நெட்வொர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BNB, அதுக்கப்புறம் பேஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று அவங்க ஓன் இது வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணதுனால கோரோட நெட்வொர்க் வந்து மெயின் நெட் வந்து மேலே வந்துருச்சு. சதோசி ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் CTO டோக்கனை வித்ட்ராவல் ஆப்ஷன் நேற்றுலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வித்ட்ராவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் இருக்கும். அந்த அட்ரஸ் நம்ம இங்கேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெட்டாமாஸ்கில் இருந்து தான் நம்ம இந்த அட்ரஸை காப்பி டு அங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே அக்கௌண்ட்டுக்கு கீழே அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா 262 இருக்கும். அந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா நான் டேரெக்டாக இந்த சதோசி ஆப்பில் நான் மைனிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, CTO டோக்கன். அந்த டோக்கனுக்குள்ளே உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து இருக்கும். அதாவது எவ்வளோ வந்து இருக்குது, இதோட சப்ளை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நான் எவ்வளவு மைனிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தோம்னா ஒரு 10,000 சில்லற காயின் வந்து நான் மைனிங் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இங்கே காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா, மெட்டாமாஸ்கில் அட்ரஸு, அந்த கோர் காயினோட அட்ரஸ் நான் காப்பி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அட்ரஸை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அதாவது இந்த சதோசி ஆப்பில் நம்ம ஆல்ரெடி மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து வச்சுருப்போம். அந்த அட்ரஸுக்கு, அதாவது மெயில் ஐடிக்கு நமக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை போட்டதுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது என்னைக்கு இவங்க வந்து வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்கில் நமக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறமா லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிடிஓ டோக்கனுக்கு மொத்தமாக இப்போ அதாவது மைனிங் பண்ணுற இடத்துல எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9.5 பில்லியன் அந்தளவுக்கு வந்து சப்ளை வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லிஸ்டிங் பண்ணுறப்ப குறைஞ்சபட்சமாக நமக்கு 0.001 ஆரம்பிக்கலாம். அதாவது நான் வந்து கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து போகலாம். அதாவது 0.05 கூட போகலாம், இல்லை 001 அந்த ரேஞ்சுக்கு கூட வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இப்போ லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தெரியும் எந்த ப்ரைஸில் நம்ம வந்து செல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த சிடிஓ டோக்கன் லிஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி OpenX அந்த காயினை வந்து லிஸ்டிங் பண்ணலாம். அந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெஸ்ட் நெட்டில் தான் இந்த அளவுக்கு வந்து மேலே போயிட்டுருக்குது. அதாவது ஒரு $10 $11 அப்படின்னு OX வந்து அதாவது OpenX அந்த ரேட்டில் வந்து போயிட்டுருக்குது டெஸ்டிங் இதில். ஆனால் லிஸ்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக $1 அப்படின்னு வந்து லிஸ்டிங் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமாக டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு டாலராக சென்ட் பண்ணி விடுவாங்க. மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாயிலிருந்து மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ரூபாய் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க எந்த அக்கௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி என்ன ரேட்டில் இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you.